ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி வந்து பார்க்கலாம். அதாவது பிரெட் மலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணுமே வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பால் வந்து சூடு பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து என்னென்னா பால் சீக்கிரமாக சுண்டி வந்துடும். அதான் நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 500 ml தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால் வந்து ஆட் பண்ணி நல்லா இதை வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகி வரணும் பால், அந்தளவுக்கு நல்லா நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நம்ம அதை கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் சீக்கிரமாக பால் வந்து சுண்டி வரும். இப்போ நம்ம 1.5 கப் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து 1 கப் அளவுக்கு சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை வந்து திக்காக வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஸ்வீட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் மில்க் மெய்டும் சுகர் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் மில்க் மெய்டே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மில்க் மெய்டு இல்லை நான் சுகரை ஆட் பண்ணிக்கிறனால சுகரை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், அதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மில்க் மெய்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்வீட்னஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து மீதி வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு வந்து 2 ஸ்பூன் கிட்ட சுகர் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த 2 ஸ்பூன் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிமேல் பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காகணும், அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி மில்கி மிஸ்ட், அமுல் எது வேணாலும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்குது. அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரிச்சான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த பால் ஆடை தான் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். அது ஒன்றும் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அந்த பாலோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணணும்னா அது லைட்டாக பாலில் வந்து நல்லா குங்குமப்பூ ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை, நல்லா ஆட் பண்ணல. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நான் 1.5 கப்பு பால் 1 கப் அளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம அந்த ஓரத்தில் எல்லாம் எடுத்து விட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி வரும் பால். அவ்வளோதாங்க, நமக்கு ரபடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இதுக்கடுத்து நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ப்ரெட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தா நமக்கு ரசமலாய் அந்த ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அதனால் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது அப்படியே ப்ரெட்டை வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்ததை விட இந்த மாதிரி லைட்டாக ஒரு பட்டர் ஆட் பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதாவது டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த ரபடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றலாம். இது வந்து சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ரபடி வந்து நல்லா அந்த ப்ரெட்டில் வந்து ஊறிடணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட ரசமலாய் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். டக்குன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியை வந்து நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.